நம்ம சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ் ரிலீஸ் ஆன நாளே நாளில் வேர்ல்டு வைடு 150 crore கலெக்ஷன் கொடுத்துருக்கதா ப்ரொடக்ஷன் ஹவுஸான சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸே இப்போ அஃபிஷியலாக புது போஸ்டர் விட்டே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ப்ரொடக்ஷன் சைட்ஸ்க்கான ரிப்போர்ட். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் ட்ரேட் ஃபிகர் படி, அதாவது ரிலீஸ் ஆன 5 டேஸில் டெரிட்டரி வைஸ் எவ்வளோ கலெக்ஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லி டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன டே 5ல் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 2.25 crores, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 3.50 crores, கர்நாடகாவில் 0.78 crores, கேரளாவில் 0.55 crores, இதாண்டி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் சேர்த்து 0.15 crores. ஸோ இந்தியாவில் மட்டும் டோட்டலாக 7.33 crores கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஓவர்சீஸில் 2 crores, வேர்ல்டு வைட் 9.33 crores நேற்று டே 5ல் மட்டுமே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன டே 1 தவிர மிச்சம் 4 நாளுமே பார்த்தோம்னா தமிழ்நாடு தாண்டி ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் தான் அதிக கலெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் பார்த்தோன்னா ஃபைனல் கலெக்ஷனில் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா அப்புறம் தமிழ்நாடு ரெண்டில் எவ்வளோ கலெக்ஷன் டிஃபரன்ஸில் முடிய போகுதுன்னு. எனக்கு தெரிஞ்ச ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா தான் அதிக கலெக்ஷன் வரப்போகுது நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவே ரிலீஸ் ஆன 5 டேஸில் வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 32.85 crores, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா 33.75 crores, கர்நாடகாவில் 9.68 crores, கேரளாவில் 6 crores, இதாண்டி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1.32 crores. டோட்டலாக இந்தியாவில் மட்டுமே 83.60 crores கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஓவர்சீஸில் 47 crores, டோட்டலாக வேர்ல்டு வைட் 130.60 crores கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது ட்ரேட் ரிப்போர்ட். ஸோ ட்ரேட் ரிப்போர்ட் சைடே பார்த்தோம்னா நம்ம சூர்யா கரியர்லேயே செகண்ட் ஹையஸ்ட் கிராஸர் ரெக்கார்டு இந்த படம் செட் பண்ணியிருக்கு. அதுவே இந்த 2026 ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா கருப்பு, ஜனநாயகனுக்கு அப்புறம் தேர்ட் ஹையஸ்ட் கிராஸர் ரெக்கார்டையும் செட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் என்ன தான் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்தாலுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா ஓவர்சீஸ்லலாம் ஆல்ரெடி பார்த்தோம்னா பிரேக் ஈவன் பண்ணிருச்சு. ஸோ தமிழ்நாட்டில் பிரேக் ஈவன் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 100 crore கலெக்ஷன் தேவைப்படுது. அதாவது இவங்க 50 crores கிட்ட தேட்டரிக்கல் ரைஸ் போயிருக்கு. அப்படின்னா 100 crore கலெக்ஷன் கொடுத்தா தான் இவங்களுக்கு 50 crore கிட்ட ஷேரே வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழ்நாட்டில் என்ன ஆக போகுதுன்னு. ஏன்னா இந்த படத்துக்கு மோஸ்ட்லி இந்த வீக் மட்டும்தான் ஃப்ரீ ரன் இருக்க போகுது. ஏன்னா அதுக்கு அடுத்த வீக் பார்த்தோம்னா டாக்ஸிக்னு ஒரு பெரிய பேன் இந்தியா படம் ரிலீஸ் ஆக போகுது. மோஸ்ட்லி அந்த படத்துக்குலாம் தமிழ்நாடு தவிர ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்குது. மோஸ்ட்லி அங்கே ஷோகாஸ் பயங்கரமாக அடி வாங்கும் இந்த படத்துக்கு. ஸோ டாக்ஸிக் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் கொடுக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் பார்த்தோம்னா 250 crores கிட்டக்க போகிற வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியன் நான் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சரி, ஒரு சைடு இந்த படத்தை பற்றி பேச எவ்வளோ இருந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தோம்னா மகுடோன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை பற்றி என்ன பேசணுன்னே தெரியலை. ஏன்னா கிட்டத்தட்ட விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்தோம்னா நம்ம விஷால் வச்சிருக்காரு. ஸோ அந்த படத்தில் பார்த்தோன்னா பிளாக் பஸ்டர் ரெஸ்பான்ஸ், ஸோ ஓஜி விஷால் இஸ் பேக், ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு டேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் அவர் போடுற போஸ்டர்லாம் பார்த்துட்டு என்னடா ஒருவேளை படம் நல்லா ஓடுதா. அப்போ நானும் பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸில் போய் பார்க்குறேன், இல்லை ட்ரேட் சைடு போய் எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கோன்னு பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரியலை. சரி, இந்த படம் எவ்வளோ தான் ப்ரோ கலெக்ஷன் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா 2 crores கீழேயும், வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா 3 crores கிட்டக்க தான் கலெக்ஷனே வந்திருக்கு. அதுலேயும் வீக் டேஸ்லலாம் நேற்றெல்லாம் சுத்தம் 20 லட்சம் கிட்டக்க தான் தமிழ்நாட்டிலே கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ நம்ம விஷால் பொறுத்த வரைக்கும் இந்த இயரில் இது பெரிய ஃப்ளாப் இல்லை, ஒரு பெரிய டிசாஸ்டர் மூவி. ஸோ இந்த இயர்னு இல்லை, அவர் கெரியர்லேயே ஒன்று அந்த பிக்கஸ்ட் டிசாஸ்டர் மூவியாக அது இருக்க போகிறது உறுதி. ஸோ இதையும் தாண்டி இந்த இயரில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் சாருக்கு இன்னொன்று புருஷன் ஒரு படம் சுந்தர் சி டைரக்ஷனில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த படத்தோட பட்ஜெட்டும் அதிகம். ஸோ புருஷன் படத்து மூலமாக விஷால் பார்த்தோம்னா அகெயின் கம்பேக் கொடுப்பாரான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியன் நான் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.